ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிங் பேர்டு, அதாவது பாட்டு பாடும் பறவை செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சதுரமான பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை கரெக்டாக நேர் பாதியாக அப்படி மடிங்க. இதில் மடிக்கிறது, இந்த ஃபோல்டிங் மடிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி ஸ்ட்ராங்காக கொடுங்க. அதுக்கப்புறம் இதை நேர் பாதியாக இங்கே மடிங்க. மடிச்சாச்சா? இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு கிடச்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த கார்னரை இந்த கார்னரில் வச்சு ஒரு மடிப்பு இந்த இருக்கா, இப்படி வச்சு இதை மடிங்க. நல்லா நீளம் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதை என்ன செய்கிறோம், திரும்ப ஒரு மடி இப்படி இதில் மடிச்சிருங்க. மடிச்சாச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி மடிப்புகள் கிடைக்கும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு கார்னரை மட்டும் இப்படி மேலே நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இதை இந்த சென்டர் லைனுக்கு கொண்டு வாங்க. அதாவது இந்த பகுதியை இந்த சென்டருக்கு அப்படியே கொண்டு வந்துருங்க நீளமாக. அது ஒரு கோன் மாதிரி மடிக்கிறோம் இருக்கா. இப்படி மடிச்சிருங்க. மடிச்சாச்சா? அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளதையும் அதே மாதிரி இது பக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு கோன் ஷேப்பில் என்ன செய்கிறோம், மடிக்கிறோம். மடிச்சாச்சா? மடிச்சாச்சு. இதை இன்னும் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் மடிக்கணும். இந்த இருக்கா, இந்த பகுதியை அப்படி நேர் சென்டருக்கு இப்படி கொண்டு வந்து இது ஒரு மடி. அதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் என்ன செய்கிறோம், அந்த சென்டருக்கு கொண்டு வந்து, உங்களுக்கு இது வசமாக இல்லைன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு மடிங்க. ஆனால் இந்த மடிப்பு நமக்கு வேணும். டச்சா? அப்போது இப்போ திறந்தீங்கன்னா இத்தனை மடிப்பும் இருக்கும். இத்தனை மடிப்பும் நமக்கு தேவை. அதனால தான் இதை சொல்கிறேன். இப்படி மடித்த பிறகு ஃபைனலாக இந்த இருக்கா, இதை இப்படி வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மடிப்பு கொடுத்துட்டு திறந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கார்னர் இருக்கா, இது ரெண்டையும் நம்ம மடித்து இப்படியே உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்தால் அப்படி வந்துடும். நல்லா திரும்ப செய்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு கார்னர் நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு ஷேப்பு உங்களுக்கு நேராக இருக்கணும். இதில் இந்த ரெண்டு கார்னரையும் அப்படி உள்ளே மடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுவாகவே மடங்கும். மடங்கி இப்படி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேப் கிடைக்கும். இதை நல்லா அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதை அப்படி இந்த கிடைக்கல, இதை இப்படி மேலே நோக்கி என்ன செஞ்சிடலாம், இப்படி மடித்து விட்டுருலாம். மடித்து விட்டுட்டு இதையும் மேலே நோக்கி என்ன செஞ்சுருங்க, மூடிடுங்க. இப்படி மூடிடுங்க. அப்போது ஒரு முக்கோணம் கிடச்சிட்டு, ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு. இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி ரெண்டு இது இருக்கும் இருக்கா. அப்போ என்ன செய்யணும், முதல்ல இந்த சைடு உள்ளதை இந்த இருக்கா, இதை நீங்கள் அப்படியே வெளியில் எடுக்கணும். மெதுவாக இதை வச்சுக்கிட்டு இதை மெதுவாக அப்படி வெளியில் எடுத்து இந்த லெவலுக்கு வந்த உடனே, அதாவது இதுக்கு நேரம் இந்த லெவலுக்கு வந்த உடனே இப்படி மடித்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடு உள்ளது இப்படி மெதுவாக எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்துடக்கூடாது. இப்படி மெதுவாக எடுத்து இந்த லெவலுக்கு வந்த உடனே இதை என்ன செஞ்சிடணும், இப்படி மடித்து விட்டுறோம். வந்துட்டா அப்புறம் இந்த இருக்கா, இதை எடுங்க. இதை எடுத்து இந்த நேர் பாதியாக வச்சு இப்படி ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ நல்லா கவனிச்சுட்டே இருக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு இதை இந்த நம்ம மடிச்சிருக்கோம்ல, அதுக்கு நேரம் இங்கே ஒரு மடிச்சுட்டு இதை எடுத்துருங்க. பிறகு இந்த பக்கம் இந்த இருக்கா, இதை இங்கே நேரம் வச்சு ஒரு மடிச்சாச்சா? இதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், இப்படியே ஒரு வாய் கிடச்சிடும். கிடச்சிட்டா இப்போ இதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க.
இந்த வாய் அப்படி இருக்கணும். இதை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இருக்கா, இது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்படி வச்சு ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது அப்படியே மடிஞ்சு இது கூட வந்துடும். இப்போ இது ரெண்டும் பறவையோட வாய். இப்படி தூக்கிறாதீங்க, இப்படி தான் இது மடிச்சிருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படியே பின்னால் மடிச்சிருங்க. பின்னால் மடிச்சிட்டா இது நின்றுக்கிடும். இது என்ன செய்யும், வாய் நின்றுக்கிடும். அப்போ இப்போ இது ஒரு பேர்டு மாதிரி வந்துட்டா, இந்த பேர்டுக்கு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு கண் வைக்கும். இப்படி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இதை இந்த இருக்கா இப்படி பிடிச்சிக்கிட்டு திறந்தீங்கன்னா வாயை திறக்கும். இதுதான் இது சிங்கிங் பேர்டு. குட்டீஸ், இதை நல்லா ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது ஒரு ஒர்க்கிங் மாடல். ஒரு சிங்கிங் பேர்டு நீங்கள் அழகாக என்ன செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.